ஹலோ எவ்ரிவன், பார்க்கும்போது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் முதல்ல எப்போ கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா 1992 73வது அமெண்ட்மெண்ட் மூலிமா பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து யார் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு வந்து முதலாக அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களை கொடுத்துருப்பாங்க. அந்த காந்தி அவர்கள் கொடுத்த காரணம் என்னென்னா, கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து அதிகாரம் வந்து போய் சேர மாட்டுது. அதனால் வந்து காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார், கிராமம் வளர்ந்தாவே நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். அப்படி முக்கியத்துவம் கொடுக்குற ஆர்டிகல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்குற பஞ்சாயத்து ராஜ் சட்டம் முதல்ல எங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, சட்டம் வந்து 1992 ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் டே 1992 73வது அமெண்ட்மெண்ட் மூலிமா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு எங்கே தொடக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது காந்தி பிறந்த தினத்தில் அக்டோபர் 2ஆம் தினத்தில் 1959 ராஜஸ்தான் மாநிலத்தில் நகூர் மாவட்டத்தில் கொண்டு வராங்க. எப்போது 1959 அக்டோபர் 2 யார் கொண்டு வராரு? நேரு ஐயா அவர்கள் வந்து கொண்டு வராங்க. எப்போனா 1959 ராஜஸ்தான் நகூர் மாவட்டத்தில் கொண்டு வரான்னு பார்த்தோம். அது கொண்டு வர காரணம் என்னன்னு பார்த்தோம். அப்படி கொண்டு வரதுக்கான நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நோக்கம்னா என்னென்னா, கிராமப்புறங்களில் தான் ஜனநாயகம் இருக்குது. உண்மையான ஜனநாயகம் எங்கே இருக்குன்னா உள்ளூர் மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது காந்தி அவர்கள் சொல்கிறாங்க. சுயராஜ்யம் அதிகாரம் வந்து பரவலைய அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டத்தில் வரைக்கும் அதிகாரம் வந்து பரவலாக இருக்கும், சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரதுனால கிராமத்தில் இருந்தால் தான் அது சிறந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிறந்து செயல்பட வந்து ஊராட்சிக்கு வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து விருது தராங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 5 வருடம். இதுக்கு 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. அந்த 3 டைப் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. ஹலோ, தேங்க்யூ.